உமன் ஹராஸ்மெண்ட்னா என்னன்னு தெரியுமா? உங்களோட விருப்பமே இல்லாம உங்கள டச் பண்ணாங்கன்னாலோ, அன்வான்டடான மெசேஜ் உங்க ஃபோனுக்கு சென்ட் பண்ணாங்கன்னாலோ, இல்ல உங்களோட வொர்க் பிளேஸ்ல உங்களுக்கு டர்ட்டியான ஜோக்ஸ் அடிச்சு கிண்டல் பண்ணாங்கன்னாலோ, இதெல்லாம் நீங்க கேஷுவலா எடுத்துக்கணும்னு அவசியமே இல்ல. இது எல்லாமே ஹராஸ்மெண்ட் கீழ தான் வரும். இது எல்லாமே பனிஷபிள் அஃபென்ஸும் கூட. ஹராஸ்மெண்ட்னா என்ன? ஹராஸ்மெண்ட்னா வெர்பலா, ஃபிசிக்கலா, டிஜிட்டலா பண்ணுறது. இது எல்லாமே ஹராஸ்மெண்ட் கீழே தான் வரும். உங்களோட விருப்பமே இல்லாமல் உங்களை டச் பண்ணுறது, செக்ஷுவலான ரிமார்க்ஸ் காட்டுறது, ப்ரோனோகிராஃபி வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கு சென்ட் பண்ணுறது, ரிப்பீட்டடாக உங்களுக்கு கால்ஸ் மெசேஜஸ் பண்ணி தொல்லை பண்ணுறது, இது எல்லாமே ஹராஸ்மெண்ட் கீழே தான் வரும். இதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் என்ன? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கான பனிஷ்மெண்ட் 3 years இம்ப்ரிசன்மெண்ட். உங்களை யாராவது விசிலடிச்சு கூப்பிட்றாங்கன்னாலோ, தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி கூப்பிட்றாங்கன்னாலோ, அன்வான்டான சைகைகளை காட்டி கூப்பிட்றாங்க அப்படின்னாலோ, இது எல்லாமே இன்சல்ட்டிங் த மாடஸ்டி ஆஃப் எ உமன், அது கீழே அஃபென்ஸ் தான். 79 ஆஃப் BNS அதுக்கு 3 years இம்ப்ரிசன்மெண்ட்டும் ப்ளஸ் ஃபைனும் இம்போஸ் பண்ணுது. இந்த மாதிரிலாம் உமன்ஸ்க்கு ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். 1091 அப்படின்ற உமன் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் FIR கூட ரெஜிஸ்டர் பண்ணலாம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு. இதே மாதிரி உங்களோட ஃபோனுக்கு ப்ரோனோகிராஃபி வீடியோ சென்ட் பண்ணி ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா www.cybercrime.government.in அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சைபர் ஹராஸ்மெண்ட் கீழேயும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம்.